பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன. தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள். இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக. வணக்கம். இன்னைக்கு குரு சிவயோகி எழுதின இறைவனை தேடி கவிதை இருக்கு இல்லையா, அதுல சில வரிகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலான் இருக்கோம். இறைவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த கவிதை ஒரு புது பார்வையே கொடுக்குது. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, முதல் வரியே ரொம்ப அடிப்படையான ஒரு தேடலை சொல்லுது. எங்க தேடுவேன் இறைவா, எங்க தேடுவேன் அப்படின்னு. இந்த தேடல் எதை பத்தினது? இது ஒரு ஆன்மீக தேடல் தான். ஆனா இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அடுத்த வரியிலேயே அதுக்கு ஒரு பதிலும் இருக்கு பாருங்க. எனக்குள்ளே நீ இருக்கையில் எங்கு தேடுவேன். இதுதான் இந்த கவிதையோட மையப்புள்ளியே. இறைவன் எங்கேயோ வெளியில இல்ல, நமக்கு உள்ளே தான் இருக்கார் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஓஹோ, அப்போ இந்த காடு மலைன்னு தேடி போறதெல்லாம், ஏன்னா அடுத்த வரி அதையும் சொல்லுதே, காடு மலை தேடினாலும் கண்ணில் படமாட்டாய் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் இல்லையா அப்போ? ஆமா, அதாவது அந்த மாதிரி புறத்தேடல்கள்ல மட்டும் அவரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல வருது. அதே சமயம் பாருங்க, உலக வாழ்க்கையை பத்தி சொல்லும் போதும் மாடு மனை வீடு என்று மறைந்திடவும் மாட்டாய் அப்படின்னு சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னா, சரி உலக இன்பங்கள்ல மூழ்கிட்டா இறைவனை சுத்தமா மறந்துடலான்னு இல்ல, அவர் எங்கும் இருக்கார், மறைஞ்சிட மாட்டார். ஆனா அவரை உண்மையா உணர வேண்டிய இடம் அது நமக்குள்ளதான் இருக்குங்கிறது தான் முக்கியம். சரி சரி, இது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்புறம் இதய துடிப்பு பத்தி ஒரு வரி வருது. உன் அருளாலே என் இதயம் துடித்து மகிழுதே. இது வெறும் பயாலஜியா இல்லாம இது எதை குறிக்குது? ஆமா, இது வெறும் உடலியல் விஷயம் இல்ல. இது இறைவனோட சக்தி, அவரோட அருள் இல்லாம நம்மால இயங்கவே முடியாதுங்கிறத காட்டுது. நம்ம உயிர் இருக்கிறது, நம்ம இதயம் துடிக்கிறது, இது எல்லாமே அவரோட அருளால தான் நடக்குதுன்னு உணர்த்துற வரி இது. ஒரு ஆழமான தொடர்பு. ஓகே, இது நம்மளோட இருப்பே அவன் அருள்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவோம். கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி தோணுது. நான் துயிலும் வேளையிலும் நீயே இயக்கினாய், துயில் நீங்கி துன்ப வலைகள் நான் பின்னினேன். இது என்ன சொல்லுது? தூக்கத்துல அவர் பாத்துக்கிறாரு, ஆனா முழிச்சதும் நாமளே பிரச்சனையை இழுத்துக்கிறோமா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இது மனிதனோட நிலையையும் இறைவனோட அந்த நிலையான இயக்கத்தையும் ஒப்பிட்டு காட்டுது. நம்ம தூங்கும்போது கூட நமக்கு தெரியாம அந்த இறைசக்தி நம்மளை இயக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம சுயநிலைவுக்கு வந்ததும் நம்ம எண்ணங்கள், நம்ம ஆசைகள், நம்ம செயல்கள் இதெல்லாம் வச்சு நாமளே நமக்கு துன்பங்களை உருவாக்கிக்கிறோம். அதான் அந்த துன்ப வலைகள் நான் பின்னினேன் அப்படிங்கிற வரி. அப்போ நாம தான் காரணம் நம்ம துன்பத்துக்குன்னு சொல்லுது. ஆனா இதுல ஒரு நம்பிக்கையும் இருக்குல்ல. ஏன்னா அடுத்த வரியிலேயே உன் அருளால் என் நிலையை நான் உணர்கிறேன் அப்படின்னு வருது. நிச்சயமா, அதுதான் ரொம்ப முக்கியம். மனிதன் ஆமா, தவறு செய்யக்கூடியவன் அறியாமையில துன்பத்தை உருவாக்கிக்கிறான். ஆனா தன்னோட அந்த நிலையை உணர்றதுக்கும் அந்த துன்ப வலையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் கூட இறைவனோட அருள் தேவைப்படுது. அந்த அருள் இருந்தாதான் அந்த சுய உணர்தலே சாத்தியம்னு கவிதை சொல்லுது. ஓ, அப்போ நம்ம தப்ப உணர்றதுக்கே அவரோட அருள் வேணும். ஆமா, பிரச்சனைக்கு நாம காரணமா இருக்கலாம், ஆனா தீர்வுக்கும் அந்த உணர்தலுக்கும் அவரோட சக்தி தான் வழிகாட்டுது. சரி, அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த கவிதை என்ன சொல்ல வருதுன்னா, இறைவனை வெளியே எங்கேயோ தேடாதீங்க, முதல்ல உங்களுக்குள்ள பாருங்க, அவர் அங்கதான் இருக்காரு. அவரோட அருளால தான் நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க, அதை உணருங்க. நம்ம பின்ற துன்ப வலைகள் இருந்தாலும் அந்த அருளால அதையும் தாண்டி போக முடியும். இதுதானே? மிகச்சரியா சொன்னீங்க. தேடல்ங்கிறது ஒரு புறப்பயணம் இல்ல, அது ஒரு அகப்பயணம். உள்ளுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு பயணம். இறைநிலையை அடையணும்னா நம்மள நாமே முதல்ல ஆழமா உணரணும். அதனால தான் அந்த முதல் கேள்வி, எனக்குள்ளே நீ இருக்கையில் எங்கு தேடுவேன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப எதிரொலிக்குது. ஆகா, குரு சிவயோகியோட இந்த வரிகள் நமக்கு சொல்ற மிக முக்கியமான செய்தி இதுதான். இறைவனை தேடுற உங்க பயணம் உங்களுக்கு உள்ளேயே ஆரம்பிக்குது. ஆமாம், வெளியுலக தேடல்களை விட இந்த அக உலக தேடலோட முக்கியத்துவத்தையும் அந்த சுய உணர்தலோட அவசியத்தையும் தான் இது ரொம்ப வலியுறுத்துது. சரி, இந்த அலசல நாம இங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க, அதாவது நம்ம நேயர்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கவிதை சொல்ற மாதிரி இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மைய உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற வேலைகள்ல, உங்க உறவுகள்ல எப்படி உணர முயற்சி பண்ணலாம்?
ஒருவேளை அந்த உணர்தல் நாமளே பின்னிக்கிற அந்த துன்ப வலைகளை கொஞ்சம் அவிழ்க்க உதவுமோ? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை வேறொரு ஆழமான பார்வையோட சந்திக்கலாம். தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்.